கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் உங்களை சந்திப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். நாம் இப்போ ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஊழியக்காரங்க அநேகர், அதாவது சிறு ஊழியர்கள், பெரிய ஊழியர்கள், காத்திருக்கிறவங்க, வளர்ந்து கொண்டிருக்கிறவங்க, ஊழியம் செய்து கொண்டிருக்க எல்லா ஊழியர்களும் சமத்துக்கு ஜெபிப்போம். அவங்க ஏசப்பாவுடைய கிருபையினால் அழைப்பு பெற்று தேவனாய் கர்த்தர் தரிசனம் கொடுத்து யாருக்கு என்ன ஊழியம், என்ன அழைப்பு, எந்த நாள் செய்யணும், என்ன கிழமை செய்யணும், எத்தனை மணி நேரம் செய்யணும் அப்படின்னு கர்த்தர் எல்லாம் திட்டம் தெளிவாக பேசுகிற தேவன். அதுக்கப்புறம் தான் ஊழியம் செய்ய முடியும். கண்டிப்பாக ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தரிசனமும் வெளிப்பாடுகளும் இருக்கணும். அந்த தரிசன வெளிப்பாடு ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்டு ஊழியம் வளரும்போது தரிசனங்களை மாற்றக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிளைகளை ஏற்படுத்துவார், தரிசனங்கள் மாறாது. ஊழியம் வளரும்போது ஊழியம் பெருக்கம் உண்டாகும், பல கிளைகளை உருவாக்குவார். ஆனால் தரிசனம் மாறாது. ஒருவேளை நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் கேட்டு ஜெபித்து தரிசனம் மாறாது. தரிசனம் தேவன் என்ன தரிசனம் கொடுக்குறாரோ, என்ன அழைப்பு, தரிசனங்கிறது அழைப்பை சொல்கிறேன், அழைப்பு மாறாது. நமக்கு என்ன அழைப்பு பெற்றிருக்கிறோமோ அந்த அழைப்பு படி தான் நம்ம உறுதியாக நிற்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒருவேளை ஊழியம் பெருக்கத்தின் நிமித்தமாக பல கிளைகள் உருவாகலாம், பல ஊழியத்தில் கிளைகள், பல சபைகளில் கிளைகள் உருவாகலாம். ஆனாலும் அழைப்பில் உறுதியாக கடைசி வரைக்கும் தடுத்து நிற்க வேண்டும். எப்பவும் ஜெபத்திலையும் தேவ ஆலோசனை கேட்டு நம்ம என்ன செய்யணும், ஊழியங்களை செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் எப்படி தேவனோட ஐக்கியம் மறந்து செய்தோமோ இறுதி வரை நம்ம ஐக்கியம் மறந்து தேவனோட ஐக்கியம் மறந்து ஜெபிக்கணும். எந்த தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க, பல ஊழியர்கள் ஆலோசனை கொடுத்தாங்க, அவங்க ஆலோசனைப்படி நம்ம செய்யவே கூடாது. கர்த்தர்கிட்ட திரும்ப அவங்க சொல்கிற ஆலோசனையும் அவங்க கொடுக்குற வெளிப்பாடும் தேவன்கிட்ட போய் விசாரிக்கணும். தேவனாய் கர்த்தர் தான் பேசுகிறாரா, தேவனாய் கர்த்தர் தான் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு தெய்வ மனிதனை, தீர்க்கதரிசியான தேவ மனிதனை ஒரு பொய் சொல்லுகிற ஒரு கிழவன் தீர்க்கதரிசியை வஞ்சித்தான். அவன் மறுபடியும் அவன் இப்போ தான் தூதன் வந்தான், என்கிட்ட பேசினா வச்சான் வாங்கினான்னு சொல்லி கிழவன் தீர்க்கதரிசி தேவ மனிதனுடைய தீர்க்கதரிசியை பொய் சொல்லி வஞ்சித்துட்டான். நீ போன வழியே வராத, எங்கேயும் சாப்பிடாத, எங்கேயும் நிற்காத கற்று சொல்லி விட்டார். அதே மாதிரி செய்தான், தீர்க்கதரிசனம் உரைத்தான், அந்த பலிபீடம் வெடித்தது, எல்லாம் நடந்தது உண்மை. அந்த அந்த ராஜா கூட கை நீட்டின கையை மடக்க முடியல, இவன் ஜெபம் பண்ணி தான் கை மடக்கப்பட்டது. எவ்வளோ ஹீலிங் டெலிவரன்ஸ் நடந்தது. கர்த்தர் சொன்னபடி செய்தான். ஆனால் வஞ்சிக்கிற கூட்டம், பொய்யான தீர்க்கதரிசி, பிசாசு, மாய்மானத்தை வஞ்சிக்கிற ஏமாத்து எல்லாம் என்ன செய்யும், மனுஷன் மூலமாக, ஊழியக்காரன் மூலமாக, பாசம் மூலமாக, யார் மூலமும் செயல்படுவோம், விசுவாசி மூலமாக கூட செயல்படுவோம். இப்போ தான் தூதன் வந்தால், இப்போ தான் பேசினார், இப்போ தான் அசுரி சத்தம் கேட்டுச்சு, இப்போ தான் ஆவியானவர் வந்தார், எல்லாம் பேசுவாங்க. ஆனால் தேவன்கிட்ட அந்தந்த ஊழியக்காரங்க அந்தந்த தேவ சமூகத்தில் மறுபடியும் விசாரிக்கணும். அந்த இருந்த இடத்துல விசாரிக்கலாம். அவங்க சொன்னாலும் உடனே உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா கூட நம்ம நினச்சாலும் தேவ சமூகத்தில் தேவன்கிட்ட கேட்கணும். எதுவுமே தேவ ஆலோசனை பெறாமல் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. எவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்கட்டும், கோடி செல்வம் கொடுக்கட்டும், இல்லை உங்கள் நீங்கள் அப்படி வாமிட் எடுத்தால் கூட கையில் வாங்குகிற விசுவாசியாக இருக்கட்டும், உங்களுக்கு மேலே அன்பு செலுத்துகிறவங்களாக இருக்கட்டும், நேசம் பாசமாக இருக்கட்டும், பாசஸாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், தேவன் உங்கள்கிட்ட சொன்ன அழைப்பு மாறாது. ஆனால் யார் உங்களை குழப்பினாலும், யார் உங்களை வஞ்சிக்க நினச்சாலும் தேவன்கிட்ட மறுபடியும் என்ன செய்யுங்க, கேளுங்க. அடுத்தவங்க சொல்கிற வச்சு செய்யாதீங்க. அடுத்தவங்க சொல்கிற ஊழியக்காரங்க பாசஸ் ஊழியர்களை வச்சு தேவன் உங்களோடு பேசுறதை மட்டும் தான் செய்ய முடியும். நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஆவியின் பகுத்தறிவு வரங்கள் தேவை. டெய்லி ஆவியின் பகுத்தறிவு வரங்களை கேளுங்க. ஏசப்பா நீங்கள் ஸ்ட்ராங்கமாக பேசணும். நீங்கள் தான் பேசுகிறீங்களான்னு எங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கணும். எனக்கு ஆவியின் பகுத்தறிவு வரங்கள் தாங்கன்னு ஏசப்பாட்ட கேட்க, சரிங்களா? நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா அம்மை துதிக்கிறோம். சோதரம் ஏசப்பா, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சமத்தை வருகிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் தகப்பனே, ஒவ்வொருவரும் அழைப்பு பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்க. தேவனாய்க்கத்தை அவங்களுக்கு தரிசனமாங்க வெளிப்பாடு கொடுங்க. என்ன கிழமை, என்ன நேரம், எத்தனை மணி ஜெபம், எத்தனை மணி கூட்டம், எப்போ செய்யணும், மாதம் ஒரு முறையா, வாரம் ஒரு முறையா, எல்லாம் தெளிவுபட பேசுகிற தெளிவுபட பேசுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. தேவன் நான் மகிமைப்படட்டும். அந்த அழைப்பில் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ அந்த அழைப்பு மாறாதபடி, தேவன் கொடுத்த அழைப்பு மாறாதபடி உறுதியாக தரித்து நிற்க கிருபை செய்யுங்க. அவங்களோட அப்போ பேசுங்க ஆண்டவரே. அந்த கிழவன் தீர்க்கதரிசி, பொய்யின் தீர்க்கதரிசி வஞ்சித்தது போல் அநேக தீர்க்கதரிசி ஊழியர்களை வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, ஆண்டவரை ஏமாத்து பொய் மாய்மானத்தினால வஞ்சிக்கப்பட்டு போயிடாதபடி ஊழிய அழைப்பில் உறுதியாக தரித்து நின்று தேவன் எப்பொழுதும் பரிசுத்தன ஆலோசனை கேட்க, எப்போவுமே ஏசப்பட்ட ஆலோசனை கேட்க
கர்த்தாவே நாம மகிமைப்பட கிருபை செய்யுங்க, ஆசீர்வதி. ஊழியம் ஸ்திரப்படட்டும், ஊழியம் நிற்கட்டும். தேவனா மகிமைப்பட வெற்றியுள்ள ஊழிய வாழ்க்கை முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.